அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் கடந்த சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து நடந்திருக்கும். ஸோ அதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் தமிழுக்கான ஆன்சர் கீ வந்து பார்க்க போகிறோம். இது டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் வந்து நடந்திருக்கும் இது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா கற்சிலை அப்படிங்கிற சொல்லை பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கல் கூட்டல் சிலை கற்சிலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா இனி வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இலக்கணம் வந்து இதில் நிறைய வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பொறித்த அப்படிங்கிற சொல்லை பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரித்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஆன்சராக வந்திருக்கும். அடுத்தது உடைத்தென் ரசவாமை, இதை வந்து பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உடைத்தென் ரசவாமை என்ற சொல்லை பிரித்தெழுதுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உடைத்து கூட்டல் என்று கூட்டல் அசவாமை அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். அடுத்தது போற்று என்பதன் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போற்று என்பதன் எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா தூற்று அப்படிங்கிறதா வந்து வந்திருக்கும். ஸோ தூற்று அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சரு. அடுத்தது தமர் என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ தமர் என்பதன் எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா பகைவர் அப்படிங்கிறதா. தமர்னா வந்து நண்பர் அப்படிங்கிறது வரும், நண்பருக்கு ஆப்போசிட். ஸோ பகைவர் அப்படிங்கிறதா தமருக்கான எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா பகைவர் அப்படிங்கிறதா வந்து இதற்கான ஆன்சரு. அடுத்தது மயலறுத்து, இதற்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. அறிவுறுத்து அப்படிங்கிறதா வந்து மயலறுத்து என்பதற்கான எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா அறிவுறுத்து அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சரு. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிறு, விண்மீன், நிலவு, கடல். ஸோ இந்த 4 சொல்ல ஞாயிறு, நிலவு, விண்மீன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வானத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. இதில் கடல் மட்டும் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் பொருந்தா சொல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ கடல் அப்படிங்கிறது அதற்கான ஆன்சரு. அடுத்தது மறுபடியும் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நீர், நீவீர், நீர், யான் இந்த 4 சொல்ல நீ, நீவீர், யான் அப்படிங்கிறது வந்து ஒருமைப்பன்மையை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. இதில் நீர் அப்படிங்கிறது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா. ஸோ நீர் அப்படிங்கிறது வந்து இதற்கான ஆன்சரு ஆப்ஷன் பி. அடுத்தது மரபு பிழையை நீக்கி எழுதுக. ஸோ இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர், இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர், இல்லத்தின் அருகே புதிதாக கூரை கட்டினர், இல்லத்தின் அருகே புதிதாக கூரை பின்னினர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் சரியான மரபு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் அப்படின்னு தான் வரணும். மரபு சொல்படி கூரை வந்து வேய்ந்தனர் அப்படி தான் வந்து சொல்லணும். ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இந்த தொடரில் ஏற்ற வினையை நிரப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கருப்பட்டியையும் சுண்ணாம்பையும் சேர்த்து தூண்கள் பூசப்பட்டன, தூண்கள் பூசப்பட்டன அப்படின்னு தான் வரணும். சரியா, தூண்கள் பூசப்பட்டன அப்படின்னு தான் வரணும். இதுதான் வந்து சரியான தொடர் இருக்கும். இங்கே ஆப்ஷன் ஏல பாருங்களேன், இது சேர்ந்து அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இப்படி வரக்கூடாது, இது சேர்த்து தூண்கள் பூசப்பட்டன. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சரு. அடுத்தது தமிழர் தொன்மையும் பண்பாடும் ஈடு இணையற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடைக்கேற்ற வினாவை அமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது ஈடு இணையற்றது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி கேட்டோம் அப்படின்னா எது ஈடு இணையற்றது? தமிழர் தொன்மையும் பண்பாடும் ஈடு இணையற்றது. ஸோ இதுதான் சரியான ஆன்சராக இருக்கும். அடுத்தது 10 பாட்டு நூல்களுள் ஆற்றுப்படை நூல்கள் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான வினாவை நம்ம எப்படி கேட்கலாம்? ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை அப்படின்னு தான் வந்து கேட்க முடியும். மற்ற ஆப்ஷன் பாருங்களேன், 10 பாட்டு நூல்களுள் ஆற்றுப்படை நூல்கள் யாவை அப்படி வரக்கூடாது. அடுத்த ஆப்ஷன் நூல்களான்னு வந்திருக்குது, யாவைன்னு வரக்கூடாது. இங்கே வந்து என் பெயர் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ எத்தனை அப்படிங்கிறத நம்ம கேள்வியாக வந்து வரணும். ஸோ அதுதான் ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை அப்படிங்கிறத இதற்கான கேள்வியாக இருக்கும். அடுத்தது வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நன்னூல் பவனந்தி முனிவரால் எழுதப்பட்டது. இந்த பவனந்தி முனிவரால் அப்படின்னு வந்திருக்குதா, ஆள் வந்துச்சு அப்படின்னாலே இதை வந்து செயபாட்டு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து பவனந்தி முனிவர்
நன்னூலை இயற்றினார்னு ஐயில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து செய்வினையில் வந்து வரும். சரியா? இங்கே வந்து ஆள் வந்ததுனால செயபாட்டு வினை அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சராக இருக்கும். அடுத்தது நளினி பாடல் பாடினாள் அப்படின்னு வந்திருக்குதா. ஸோ ஒரு செயலை வந்து செஞ்சுருக்குறாங்க. பாடலை பாடினாள்னு இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்குதா. நளினி பாடலை பாடினாள், அப்போ அது வந்து செய்வினை வாக்கியத்தில் வந்து வரும். ஆள் வந்துச்சுன்னா செயபாட்டு வினை, ஐயில் முடிஞ்சு அப்படின்னா செய்வினை வந்து வரும். அதே வந்து தன்வினை அப்படின்னா அதுக்கு எது வரும்னா, நளினி திருக்குறள் கற்றாள் அப்படின்னா அது தன்வினை வாக்கியமாக வரும். அதே திருக்குறளை கற்பித்தாள் அப்படின்னா அது பிறருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி, ஸோ பிறவினை வாக்கியமாக வந்து வரும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது கீழ் வருவனவற்றுள் செயபாட்டு வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பெரிய கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது, ஆள் வந்திருக்குதா, சோழனால் கட்டப்பட்டது, இதான் ஆன்சரு. கல்லணையை கட்டினான், ஐ வந்திருக்குது, அப்போ இது செய்வினையாக வரும். அதே மாணவன் கல்வி பயின்றான் அப்படின்னா அது தன்வினை. ஆசிரியர் பாடம் கற்பித்தார் அப்படின்னா அது வந்து பிறவினை. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து வரும். அடுத்தது உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துருது. ஸோ ஆப்பசைத்த குரங்கு போல அப்படின்னா வந்து தவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமை இன்மை. அதே நீண்ட காலத்திற்குரிய ஒரு பொருள் தருவதுன்னா அது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படின்னா அது தற்செயல் நிகழ்வு. அதே வந்து பார்த்திங்கன்னா காணல் நீர் போல அப்படின்னு சொல்லுவாங்க. காணல் நீர்னு ஒன்று இல்லவே இல்லை, ஸோ இல்லாத ஒன்று. இந்த மாதிரி நிறையா ஓமை வந்து கொடுத்துருக்குறாங்க புக்கில். ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பஞ்சாய் பறத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாய் பறத்தல் அப்படின்னா வந்து அலைந்து திரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பஞ்சு எப்படி காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கும். ஸோ பஞ்சாய் பறத்தல் அப்படின்னா அலைந்து திரிதல் அப்படிங்கிறது தான். அடுத்தது கெசட் என்ற சரியான, அதாவது கெசட் என்ற சொல்லுக்கு சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுத்தது. கெசட் அப்படின்னா வந்து அரசிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கெசட்டில் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரசிதழ் அப்படிங்கிறது அதற்கான ஆன்சரு. அடுத்தது சர்க்குலர் அப்படின்னா வந்து சுற்றறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்குலர் அப்படின்னா, ஸோ டாக்குமெண்ட் அப்படின்னா வந்து ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கலைச்சொல் அறிக. டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னா என்னென்னா, அதாவது மின்னணு புரட்சி அப்படிங்கிறது தான். டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னா வந்து மின்னணு புரட்சி அப்படிங்கிறது தான். அடுத்தது இங்கு, அதாவது விடை வகையை எடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கு நகரப்பேருந்து நிற்குமா நிற்காதா என வழிப்போக்கர் கேட்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விடை வந்து பார்த்திங்கன்னா 8 வகைப்படும், வினா வந்து 6 வகைப்படும். ஓகேவா? அதில் விடை கொடுத்துட்டு என்ன வகை வினாவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது மாணவர் வந்து ஆசிரியரிடம் ஒரு கேள்வியை கேட்டார் அப்படின்னா அது வந்து அறியா வினா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஆசிரியர் வந்து ஒரு மாணவரிடம் ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னா அது வந்து அறிவினா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அயவினா அப்படின்னா வந்து நிற்குமா நிற்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் வந்து கேட்டோம் அப்படின்னா, நிற்குமா அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு நிற்குமான்னு தெரியாது, அதனால் நிற்குமா அப்படின்னு யாராச்சும் கேட்டோம் அப்படின்னா அது வந்து அறியா வினா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து நிற்குமா நிற்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் கேட்டோம் அப்படின்னா அது வந்து அயவினா அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது தண்ணீர் கொண்டு வருவாயா என்றால் நீ போய் குடி என சொல்வது எவ்வகை விடை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஏவல் விடை. ஸோ தண்ணீர் கொண்டு வருவாயா அப்படின்னு அம்மா வந்து தன்னுடைய பையன்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நேர்விடை. கொண்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து மறைவிடை. அதே வந்து ஏன் நீ போய் குடி அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏவல் விடை அப்படின்னு சொல்லுவாங்க. விடை வந்து 8 வகைப்படும், வினா வந்து 6 வகைப்படும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது 46வது நீ செய்வாயா என்று வினவினால் நீயே செய் என்று கூறும் விடை எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் வந்திருக்குது. ஸோ ஏவல் விடை அப்படிங்கிறத இதற்கான ஆன்சர். நீ செய்வாயா என்ற வினாவிற்கு
செய்வேன் என்று சொன்னால் அது நேர்விடை, செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மறைவிடை. அதே வந்து நீ போய் செய் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏவல் விடை. நீ செய்வாயா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அதாவது அதற்கு இனமான ஒரு வேறொரு பொருளை, அதாவது வேறொரு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா அது வந்து இனமொழி விடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உனக்கு ஆடத் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, எனக்கு பாடத் தெரியும் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் அதற்கு இணையான ஒரு விடையை சொன்னோம் அப்படின்னா அது வந்து இனமொழி விடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது ஜன்னல், இதற்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜன்னல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு போர்ச்சுகீசிய சொல், நம்ம இப்போவும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி. ஜன்னல் அப்படிங்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசிய சொல். இதற்கு சாளரம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. ஸோ விண்டோ இது ஆங்கில சொல், அதே மாதிரி கதவு, எண்ணல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஜன்னலுக்கான தமிழ் சொல் வந்து பார்த்திங்கன்னா சாளரம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது இதுக்கு. அடுத்தது உவமை, அதாவது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பேரபிள் அப்படின்னா வந்து உவமை அப்படின்னு சொல்லுவாங்க. பேரபிள் அப்படின்னா வந்து உவமை. அதே மாதிரி இணை ஒப்பு அப்படின்னா வந்து அனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மைத் அப்படின்னா வந்து தொன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஆஸ்தட்டிக் அப்படின்னா வந்து அழகியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஸ்தட்டிக் அப்படின்னா வனப்பு அப்படிங்கிற ஒரு பொருளும் ஒரு வார்த்தையும் வரும், அதே மாதிரி அழகியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வரும். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்தது சரியான மறுவு பெயரை எடுத்துறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மயிலாடுதுறையை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மயிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மயிலாடுதுறையை. இதே கும்பகோணத்தை வந்து குடந்தை அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இங்கே வந்து குடத்தைன்னு வந்திருக்குது, இங்கே குடந்தைன்னு வந்துருந்துச்சுன்னா இது வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 50வது கேள்வி, சரியான நிறுத்தக்குறியை கொண்ட தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐயோ பாம்பு வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா, ஐயோ அப்படிங்கிறது அதாவது ஒரு உணர்ச்சி தொடர். ஸோ அப்போ ஐயோ பக்கத்தில் வந்து ஆச்சரியக்குறி வந்து வந்துடும். அதே மாதிரி பாம்பு வந்தது அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை முடிந்து விட்டது. ஸோ ஃபுல் ஸ்டாப். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு சரியாக வரும். மற்ற ஆப்ஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியக்குறியே வந்து வந்திருக்காது. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. என்னை கண்டு பேசினான் அப்படின்னு தான் வரணும். என்னை கண்டு பேசினான். ஸோ என்னை இந்த கா வந்திருக்குதா, ஸோ அதற்கு இணையான எழுத்து இக்கு. ஸோ கேசா தேபா வந்து வந்துச்சுன்னா அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒற்றெழுத்து வந்து வரும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ வல்லின எழுத்துக்களான கேசா தேபா வந்துச்சு அப்படின்னா ஒரு சொல்லினுடைய முதல்ல அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒற்றெழுத்து வரும். ஸோ அதான் என்னை, இங்கே இக்கு வந்திருக்குதா, ஸோ என்னை இங்கே இக்கு வந்திருக்குது. ஸோ கண்டு பேசினேன், பா வந்திருக்குதா, பாக்க இணையான எழுத்து இப்பு. ஸோ என்னை கண்டு பேசினேன். ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கான கரெக்டாக வந்திருக்குது. அடுத்தது வாட்டர் ஃபால்ஸ் என்னும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். அடுத்தது இன்ஃப்ரார்டு ரேஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இன்ஃப்ரார்டு ரேஸ் அப்படின்னா வந்து இன்ஃப்ரார்டு ரேஸ் அப்படின்னா வந்து அதாவது அகச்சிவப்பு கதிர்கள் அப்படிங்கிறத இதற்கான ஆன்சரு. ஸோ இங்கே ரெட் அப்படின்னு சொல்லி வந்திருக்குதா, ரெட்டுனாலே சிகப்பு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து போட்டலாம். ரெட் அப்படின்னு சொல்லி வந்திருக்குதா, இது வந்து அகச்சிவப்பு கதிர்கள். அதே வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா புற ஊதா கதிர்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா அதே விண்வெளி கதிர்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து காஸ்மெட்டிக் ரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, விண்வெளி கதிர்கள். அடுத்தது லூட் மியூசிக் என்ற ஆங்கில சொல்லுக்கான சரியான தமிழ் சொல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. லூட் அதாவது ஃப்ளூட் மியூசிக் அப்படின்னா வந்து புல்லாங்குழல் இசை அப்படிங்கிறதான் இதற்கான ஆன்சர். புல்லாங்குழல் இசை அப்படிங்கிறதான் இதற்கான ஆன்சர். அடுத்தது டெம்பஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டெம்பஸ்ட் அப்படின்னா வந்து பெருங்காற்று அப்படின்னு அர்த்தம். டெம்பஸ்ட் அப்படின்னா வந்து பெருங்காற்று அப்படின்னு அர்த்தம். அதே வந்து சுழல் காற்றுக்கு என்ன வரும் அப்படின்னா வேர்ல்விண்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அடுத்தது
இந்த லீ இந்த லீ ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்தலுக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லீ வந்து பார்த்தோம்னா வந்து ஓசையை குறிக்கக்கூடியது. இந்த சிறப்பு லகர லீ வந்துச்சு அப்படின்னா அது வெளிச்சம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்தது இந்த இந்த அதாவது ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்தலுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லா வந்துச்சு அப்படின்னா வளைதல் அப்படிங்கிறது குறிக்கும். இந்த லா வந்துச்சு சிறப்பு லகர லா வந்துச்சு அப்படின்னா வந்து வாழைப்பழத்தை குறிக்கக்கூடியது. ஸோ வாழை அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது. அடுத்து 17வது சேக்கை யாக்கை ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்தலுக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சேக்கை அப்படின்னா வந்து அதற்கு படுக்கை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அதே மாதிரி யாக்கை அப்படின்னா வந்து அதற்கு உடல் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இருக்குது. யாக்கை அப்படின்னா வந்து உடல் உடம்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது 18வது செரு இதுக்கான இருபொருள் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செருனா வந்து அதாவது கோபம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. அதே மாதிரி செருனா வந்து வயல் அப்படிங்கிற ஒரு பொருள் வருது. ஸோ இதுதான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது கங்குல் இதற்கான இருபொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கங்குல் அப்படின்னா வந்து ஸோ இரவு இருள் இந்த ரெண்டு பொருளில் வரக்கூடியது தான் கங்குல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இருபொருள் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த ஆப்ஷன் ஏல வந்து பாருங்கள், அதாவது பூனாலும் மலர் தான். ஸோ மலர்னாலும் இந்த பூ தான். அதே மாதிரி துணர் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பூவை குறிக்கக்கூடியது. ஒரே பொருள் வருதுங்க. பூனாலும் ஒன்று தான், மலர்னால் ஒன்று தான், துணர் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இது ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல்ல பாடி அதாவது ஈல முடிஞ்சிருக்குதா, ஸோ இது வந்து வினையச்சம். பாடுதல் முடிஞ்சு அப்படின்னா இது வந்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாடிய ஆள முடிஞ்சிருக்குதா, இது வந்து பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடியவன் அப்படின்னு சொல்லி வருதா, ஸோ அவன் இவன் அந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னா இது வந்து வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பாடி அப்படிங்கிறது தான். அடுத்தது மரபு பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து கொடியில் உள்ள மலரை பறித்துவா அப்படிங்கிறத சரியான ஆன்சர். ஆக்சுவலாக இது வந்து மலரை வந்து கொய்துவா அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்கணும். பட் அது ஆப்ஷன் இல்லாதனால இது வந்து பறித்துவா அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கொடியில் உள்ள மலரை எடுத்துவா, அறுத்துவா, வெட்டிவா அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது. கொடியில் உள்ள மலரை பறித்துவா அப்படிங்கிறத வந்து சரியான ஒரு மரபு தொடராக வந்து இருக்கும். அடுத்தது கொள் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவாகிய வினையச்சத்தை தேர்ந்தெடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ மேலேயே வந்து பார்த்தோம், வினையச்சம்னாலே வந்து ஊ அல்லது ஈல வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ கொண்டு அப்படிங்கிறதா இதற்கான சரியான ஆன்சரு. இது வந்து கொள்ளற்க கேல முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொண்டால முடிஞ்சிருக்குதா, இது வந்து பெயரச்சம். அதே மாதிரி கொண்டார் அப்படின்னா வந்து இது வந்து வினைமுற்று அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது கிளர்ந்த என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிளர்ந்த அப்படின்னா அப்போ அதாவது இது பெயரச்சத்தில் கொடுத்துருக்குறாங்க, வேர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. கிளர் அப்படிங்கிறதா இதற்கான சரியான ஒரு ஆன்சர். ஸோ கிளர் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இதற்கான சரியான ஆன்சர். இதே கிளறுதல் அப்படின்னா வந்து பெயரச்சம். அதே மாதிரி கிளர்ச்சி அப்படின்னா அது வினையச்சம். அதே மாதிரி இது வந்து வினையச்சத்தில் வந்து வரும். அடுத்தது கல் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுத்தெழுதுக. ஸோ கற்றவன் அப்படிங்கிறதா வினையாளனையும் பெயர். கல் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் என்னென்னா கற்றவன் அப்படிங்கிறது தான். ஸோ கற்றான் அப்படின்னா வந்து இது வினைமுற்று. கற்பித்தல் அப்படின்னா இது வந்து தொழில் பெயர். ஸோ கல்வி அப்படின்னா அது வந்து வினையச்சத்தில் வந்து வரும். அடுத்தது 26வது கொஸ்டின், அடக்கு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுத்தெழுதுக. ஸோ தேசிங்கு ராஜா குதிரையை அடக்கினார் அப்படிங்கிறதா வந்து சரியாக கொடுத்துருக்கு. அடக்கினார் அப்படிங்கிறதா வினைமுற்றில் வந்து வரும். இதில் பாருங்களேன், அடக்கியது, அடக்கும், அடங்கியது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. தேசிங்கு ராஜா குதிரையை அடக்கினார் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். அடுத்தது அகர வரிசை கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிரெழுத்து வந்து பார்க்கணும். உயிரெழுத்து வந்து இதில் எங்கேயுமே இல்லை.
ஸோ அப்போ கா பார்க்குறோம். அடுத்து வந்து காவினுடைய கக்கா, கிக்கி, குக்கு, கிக்கே, கை அந்த மாதிரி வருதா? ஸோ கன்று, குன்று, கை, கோன். ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு சரியான ஆன்சர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூ வந்துருக்குது, இது ஃபஸ்ட்டு கை வந்திருக்குது, இது ஃபஸ்ட்டு கோ வந்திருக்குது. ஸோ இது எதுவுமே வராது. ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்தது மறுபடியும் வந்து அகர வரிசை படி அமைந்த சொல்லை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கயல், காயல், குயில், கூவல், கக்கா, கிக்கி, குக்கு. ஸோ இந்த வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏல வந்து இது வந்து வருது. அடுத்தது மறுபடியும் அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை தேர்ந்தெடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ களிறு, காற்று, கூத்தர், கேள்வி, அப்புறம் கொல்லர். ஸோ இந்த ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பிழையற்ற மரபுத்தொடரை இனம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ ரூ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூ வந்து வரக்கூடாது. ஸோ இந்த குண்டு ரூ தான் வந்து யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்லி வரணும். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சரு. ஸோ இது வந்து ஆணைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அப்படி வராது. அடுத்தது சரியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மழை பெய்ததால் வெள்ளம் கரை புரண்டது, இப்படி தான் வந்து வரணும். ஆப்ஷன் சி. மற்ற ஆப்ஷன் பாருங்களேன், வெள்ளம் கரை புரண்டது மழை பெய்ததால், இது வந்து ஒரு சென்டென்ஸே வரல. மழை பெய்ததால் கரை புரண்டது வெள்ளம், அப்படி வரல. கரை புரண்டது வெள்ளம் மழை பெய்ததால். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரியே இருக்குது. ஆப்ஷன் சி வந்து பாருங்களேன், அதாவது மழை பெய்ததால் வெள்ளம் கரை புரண்டது அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். அடுத்தது முறையான தொடரை தேர்ந்தெடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து பாருங்களேன், ஆப்ஷன் சி. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு, இதுதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மற்ற ஆப்ஷன் பாருங்களேன், ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு, இது தப்பு. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு, இதுவும் வரல. அது ஆப்ஷன் டி, தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த, இதுவும் வந்து ஒரு சென்டென்ஸே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சி பாருங்களேன், தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு, இதுதான் கரெக்டாக கொடுத்துருக்கு. நம்ம படித்து பார்த்தாவே இதற்கான ஆன்சர்லாம் வந்து போட்டுடலாம்.